ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 273 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த மண்டபத்தில் காமிக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் அந்த குணசேகர் எல்லாவற்றையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கப்பா, காலையில் 4 மணிக்கு முகூர்த்தம், 4 மணிக்கு தர்ஷன் வந்து அன்புக்கரசி கழுத்தில் தாலி கட்டிடுவான். அதனால் அதுக்கு தந்தாப்புல நம்ம எல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மேலே வந்து ரேணுகா, ஆயிஷா, சக்தி 3 பேர் கேட்டுட்ருக்காங்க. கேட்டு அவங்களுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அச்சோ, நான் திடீர்னு அவங்க நேரத்துக்கு முகூர்த்தத்தை மாற்றிட்டாங்களே, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணுறான்னு சொல்லி பின்னாடி போய் யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். உடனே ரேணுகா சொல்கிறாங்க, உடனே நந்தினி இது ஜனனி கால் போட்டு இந்த விஷயத்த சொல்லு, அப்படின்னா தான் அவங்க சீக்கிரம் எங்கே வருவாங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் போட சொல்கிறாங்க. உடனே சக்தி ஜனனி கால் போடுறாப்புல, பட் நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வருது. 2-3 தடவை ட்ரை பண்ணுறாப்புல, பட் நாட் ரீச்சபிள் தான் வருது. வந்தோடனே சரி ஓகே, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்படியாவது வாய்ஸ் மெசேஜ் போடு, எப்போ அவங்களுக்கு ரீச் ஆகுதோ உடனே வாய்ஸ் மெசேஜ் அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க, அதனால் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்றாப்புல. வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டோன்னே டென்ஷனில் இருக்காப்புல. திடீர்னு தற்செயலாக திரும்பி பார்க்கும்போது முல்லை வந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். நின்று ஆயிஷாவை சைட் அடிச்சிட்ருக்காப்புல. சைட் அடிச்சோன்னா அடுப்பை பார்த்து என்னடா இங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆயிஷாவை பார்த்துட்ருக்கு, ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு ஒரு லவ் வந்திருக்கு, அதனால தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஏற்கனவே சக்திக்கு கடுப்பாக இருந்ததுனால கோவம் வந்துருச்சு. சப்புன்னு ஒரு கன்னத்தில் ஆறாரன்னு அரைஞ்சிட்டாப்புல. அரைஞ்சோடனே அப்படியே நேராக ஆயிஷா இங்கே வந்து அப்படியே அவங்க முல்லைவேந்தன்கிட்ட பொறுமையாக மாப்பிள்ளை மேக்கப் அப்படின்னு சொன்னோடனே முல்லைவேந்தன் புரிஞ்சுக்கிறியா, பார்த்தியா இந்த மாதிரி என்னை இறஞ்சோன்னே இங்கே அடித்தோடனே அங்கே வலிக்குது, அதனால தான் ஆயிஷா அங்கேருந்து ஓடி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. டேய் இன்னும் மறுபடியும் என்னை கடுப்பேத்தாரா அப்படின்னு சொல்லி சக்தி சொல்ல, அப்படியே உடனே இவங்க பேச்சை மாற்றுறாங்க. அந்த இது ஆயிஷா, இது மாப்பிள்ளை மேக்கப்பு கம்மிங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கேட்டோடனே, மாப்பிள்ளையை தானே கூப்பிட்டு வரணும், கவலையே படாதீங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு முல்லை வந்து சொல்லிட்டு கீழே போகிறாப்புல. கீழே போன உடனே அந்த ஆயிஷா நந்தினியை சக்தியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏய் ஏன்ப்பா அவனை அடிச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இப்போ தேவையில்லாமல் உங்களை பற்றி இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த ஆயிஷா சொல்கிறாங்க, இவன் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு ஒருத்தன் தான், இப்போ இவனை நீ அடித்து எதாவது பண்ணிட்டே அப்படின்னு வச்சுக்க, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, அவங்க அதை என்னென்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு இவனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் அவன் போகிற போக்கில் பொம்பளைகளை யார் சும்மா விட்டது, என் புருஷனே யாரை பார்த்தாலும் சும்மா இப்போ வளைஞ்சிட்டே தெரியும், இப்போ இவன் மட்டும் சும்மாவாக இருக்க போறியா, அதனால தான் வளைஞ்சிட்டே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கிடைச்ச துடுப்பு சீட்டு ஒருத்தன் தான், அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு இவனை வச்சு தான் தெரிஞ்சுக்கிற முடியும், அதனால் நீ அவனை எதுவும் பண்ணிக்கிறத பார்த்து எதாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி அமைதியாக இருக்கேன். முல்லை வந்தன் கீழே போகிறான். கீழே போன உடனே அந்த குணசேகரன் சொல்கிறாப்புல, எப்பா நல்லா கேட்டுங்கப்பா, காலைல எல்லாரும் 3 மணிக்கு எந்திரிக்கணும், அறிவுக்கரசியை உன் தங்கச்சி அன்புக்கரசியை 3 மணிக்கு எழுந்து தயாராக சொல்லுவார், 4 மணிக்கு கழுத்தில் தாலி ஏறிடணும் சரியா அப்படின்னு சொன்னேன். சரிங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி. உடனே மேலே இருக்க சக்தி யோசிக்கிறாங்களே, எல்லா பேரும் இங்கே இருக்காங்களே, தர்ஷன் மட்டும் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தர்ஷன் மட்டும் எங்கே போயிட்டான்னு தெரிலன்னு எங்கிட்ட மறைச்சி வச்சுருக்கீங்களோ என்னமோ எதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. குணசேகரன் எங்கேயும் சொல்கிறாப்புல, சரி போய் தர்ஷனை கூப்பிட்டாடா கரியாளா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கரியாளை சரிங்க மாமான்னு சொல்லிட்டு போகிறேன். உடனே முல்லை வந்தான், கரிகாலை நீ இருப்பா நான் போய் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே குணசேகரன் கத்துறாப்புல, டேய் நீ எதுக்கு போகிற, நான் அவனை அனுப்பிச்சி விட்றேன்ல, உனக்கு தகுந்தாப்புல வேலை நான் கொடுப்பேன், இந்தா அங்கே பெரிய ஜம்காலம் பார்த்து பெரிய ஜம்காலம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே ஷோ எனக்கு தேவையில்லாமல் வேலையை கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாப்புல. ஜம்கால் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரா, இங்கே வந்து விரி அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன மாமா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எல்லா பேரும் இங்கே தான் தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே தான் தூங்க போகிறோமா, ஏன் உள்ள ரூம்லலாம் போகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இல்லை ரூம்லலாம் ஒன்றும் போகல, இங்கேயே தூங்கிடுவோம் எல்லா பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜம்காலத்தை விரிக்க பார்க்குறாங்க. விரிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே முல்லைவேந்தன் வந்து பார்க்குறான், அந்த மாதிரி கதிர் எங்கேன்னு சொல்லி பார்த்தா ஞானம் வந்து பெட்ஷீட் சேர்ந்து கூட விரிச்சிட்ருக்காப்புல. கதிர் வராமல் அப்படியே உட்காந்துருக்காப்புல. ஏன் கதிர் மாமா வந்து விரிக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி முல்லைவேந்தன் சொன்னோன்னே, டேய் அவனே போதையில் தெரியான் தத்தரிச்சு தெரியும், அவன் வந்து என்னத்தடா விரிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கத்த சரின்னு சொல்லிட்டு விரிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் இதோடைய பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி அந்த முல்லைவேந்தன் எப்படி இவங்ககிட்ட பேசி தர்ஷனை அந்த ஆயிஷா கிட்ட கூட்டு போகிறாங்களா இல்லையா, இல்லை அவங்க ஜனனி மெசேஜ் படித்தாங்களா, படிச்சுட்டு அடுத்து சீக்கிரம் வருவாங்களா இல்லையா, என்ன ஏது அப்படின்றத அடுத்த பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.